For today's meditation, let us turn to the holy book of 1 Samuel and read chapter 17, verse 29. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். And David said, "What have I now done? Is there not a cause?" அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி. Hallelujah. ஹல்லேலூயா. What have I now done? Is there not a cause? இங்கு தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. These words were told by David, who is the future king of Israel, to his elder brother Eliab. இந்த வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேலை ஆளப்போகிற தாவீது ராஜா தன்னுடைய மூத்த சகோதரனாக எலியாப்க்கு சொன்ன ஒரு வார்த்தைகள். Hallelujah. Hallelujah. At that time, David was not crowned as king. அந்த நேரங்களில், அந்த காலகட்டங்களில் தாவீது ஒரு ராஜாவாக இல்லை. Hallelujah. But you had the anointing of a king. In 1 Samuel chapter 16 itself, he gets the anointing from Samuel. இந்த 16ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், சாமுவேல் தீர்க்கதரிசியினாலே தாவீது அங்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார் ராஜாவாக. Hallelujah. Hallelujah. So similarly, in this chapter we see Goliath is defeated by David. இந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீது கோலியாத்தை அவன் வெட்டி சாய்த்தான் என்று பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. If we have the anointing, it is easy to achieve victory in Christian life. நமக்கு ஒரு அபிஷேகம் ஒரு சரியாக இருந்தால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். நாம் பெரிய காரியங்கள் ஜெயமாக செய்து முடிக்க முடியும். Hallelujah. Hallelujah. To the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In this chapter actually, இந்த அதிகாரத்தில் the father of David, Jesse, the Bethlehemite, who was an old man in that time, he sent David with 3 things. இந்த தாவீது தகப்பனார் ஈசா என்று சொல்லப்படுகிறவர் தாவீதினிடத்தில் 3 வகையான பொருட்களை கொடுத்து அந்த படையில் மத்தியிலே போர் செய்து கொண்டிருக்கிற தன்னுடைய 3 சகோதரர்களுக்கு சில உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார். Hallelujah. Hallelujah. The first two things he sends only for the brothers. முதலாவதாக 3 brothers, Eliab, Abinadab and Shammah. இந்த முதல் 2 வகையான உணவுப் பொருட்களை எலியாபுக்கும் அபினாதாபுக்கும் சம்மாவுக்கும் தாவீதினுடைய தகப்பனார் கொடுத்து அனுப்புகிறார். Hallelujah. Hallelujah. These 3 are his brethren and they are serving in the army. இந்த 3 பேரும் எலியாப், அபினாதாப், சம்மா என்ற 3 பேரும் அங்கு சவுலோடு கூட சேர்ந்து அவர்கள் போர்க்களத்தில் சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெலிஸ்தரோடு. And the place is called the valley of Elah. அந்த பள்ளத்தாக்கின் பெயர் ஏலா. Hallelujah. Hallelujah. And when David comes there with the parched corn, அந்த இடத்திலே தாவீது வறுத்த பயிரை கொண்டு வருகிறார். Hallelujah. Hallelujah. Parched corn symbolizes doing the will of God. இந்த வறுத்த பயிர் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய சித்தத்தை செய்கிறதை குறிக்கிறது. David not only obeyed his father, and David obeyed his father Jesse. இந்த தாவீது ஈசாய் தன்னுடைய தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படுகிறார். And that's why he comes over there. அதனால் தான் அந்த படைத்தளத்திற்கு தாவீது வருகிறார். Hallelujah. Hallelujah. So this parched corn symbolizes doing the will of God. இந்த வறுத்த பயிறு என்று சொல்லப்படுகிறது தேவ சித்தம் செய்கிறதை குறிக்கிறது. Lord Jesus Christ says, my meat is to do the will of him that sent me. கர்த்தராகிய இயேசு சொன்னார்,
என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். Hallelujah. அல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த The நாமத்துக்கு மகிமை second உண்டாகட்டும். thing which David brings his brethren is the loaves of bread. இந்த இரண்டாவது உணவு தாவீது எடுத்து வந்தது என்னவென்றால் 10 அப்பங்கள் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. This bread signifies whatever we get by faith. இந்த அப்பம் எதை காண்பிக்கிறது என்றால் விசுவாசத்தினால் நாம் என்ன பெற்றுக் கொள்ளுகிறோமோ என்பதை குறித்து நமக்கு சுட்டி காட்டுகிறது. Hallelujah. அல்லேலூயா. Because when Caleb and Joshua and the other 10 people, when they go to spy the land of Canaan and return, Caleb and Joshua say this message that they be bread for us. இந்த காலேபும் யோசுவாவும் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அவர்கள் சென்று பார்த்து வரும்பொழுது காலேப் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் அந்த ஜனங்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. In the original Hebrew tongue, the word used for pray is actually lehem. இந்த மூல பாஷையில் எபிரேயர் மூல பாஷையில் இறை என்று சொல்லப்படுகிறது, லெகேம் என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. Lehem means bread. லெகேம் என்று சொன்னால் அது அப்பத்தை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. If you want, you can read this in Numbers chapter 14 verse 9. If you want, you can read this in Numbers 14 verse 9. இதனை நாம் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இதை வாசிக்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Then the third thing which Jesse sends through David is cheese. இந்த மூன்றாவதாக ஈசாய் கொடுத்து அனுப்பின ஒரு உணவு பண்டம் பால் கட்டி என்று நாம் பார்க்கிறோம். He gives this specifically for the captains of the thousands. இந்த உணவு பால் கட்டி இந்த உணவை ஈசாய் அங்கு 1000 பேருக்கு அதிபதியாக இருக்கிற அந்த போர் சேவன் அதிபதிகளுக்கு இந்த பால் கட்டிகளை கொடுத்து அனுப்புகிறார். Hallelujah. Hallelujah. And milk shows the word of God. இந்த பால் என்று சொல்லப்படுகிறது தேவ வசனத்தை நமக்கு காண்பிக்கிறது. Hallelujah. Hallelujah. In the holy book of 1 Peter chapter 2 முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் verse 2, what do we? முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன வாசிக்கின்றோம்? முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமையங்களையும் எல்லாவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு படிங்க. 3வது வசனக்கா. நீங்கள் வழங்கும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். Hallelujah. As a newborn baby, desire the sincere milk of the word. Desire the sincere milk of the word. That he may grow thereby. That he may grow thereby. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Desire the sincere milk of the word. இந்த தேவனுடைய வசனங்கள் திருவசனமாக ஞானப்பாலின் மேல் நாம் கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Then when we have all these experiences in doing the will of God and desiring the word of God and achieving things through faith, having faith in our lives, then we can easily defeat Goliath. நாம் இந்த 3 வகையான ஒரு அனுபவங்களை நாம் கொண்டிருந்தால், அதாவது ஒருத்த பெயர் அதனுடைய அனுபவம் என்னவென்றால் தெய்வ சித்தம் செய்ய வேண்டும், கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய கிறிஸ்துவின் வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசம் நமக்கு தேவை. இது 3 தான் இந்த காரியங்களை குறிக்கிறது.
if we have these three, we can overcome the giant in our life, or the giant in our life which is இந்த striving மூன்று against வகையான us. அனுபவங்களை நாம் கொண்டிருந்தால் உண்மையிலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா போராட்டங்களையும் நாம் எதிர்த்து ஜெயிக்க முடியும். Goliath means foreigner. இந்த கோலியாத் என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்னவென்றால் அந்நியன். Hallelujah. Hallelujah. So these days we can overcome various foreigners in our life who are the devil's agents to take us away from God and His word. நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு அநேக அந்நியன்கள் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும்படி எழும்பி வருகிறார்கள். அவருடைய வார்த்தையை விட்டு நாம் பிரிந்து போக வேண்டும் என்று அநேக அந்நியர்கள் எழும்பி வருகிறதை நாம் காண்கிறோம். So we can defeat them having these three experiences. இந்த மூன்று வகையான அனுபவங்களை வைத்து நாம் அந்த அந்நியனை நாம் ஜெயிக்கலாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்றே ஜெயத்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்று ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவால என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவால என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால என்றும் பாடு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Then for that, when David comes along with all these food items, his brother's reaction is very different. இந்த மூன்று வகையான உணவுப் பொருட்களை அவன் தாவீது கொண்டு வருகிற பொழுது அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சிறிது மனம் தாங்கலாக அவர்கள் இந்த காரியத்தை சிந்தித்தார்கள். Hallelujah. Hallelujah. At the time when David comes with these food materials, Goliath, the champion of the Philistines, who is from the place called Gath, he comes and he challenges the armies of Israel, and he defies the armies of the living God. இந்த உணவுப் பொருட்களை தாவீது கொண்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் தானே ஏலா பள்ளத்தாக்கில் அந்த பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத் வந்து இஸ்ரவேலின் சேனைகளை அவன் நிந்தித்ததாக நாம் பார்க்கின்றோம். Hallelujah. Hallelujah. Says, pick out a man to come one-on-one fighting. அவன் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் உங்களில் இருந்து யாராவது ஒருவனை என் எதிரே கொண்டு வந்து என்னோடு கூட அவன் போரிட வேண்டும் என்று கேட்கிறான். The entire army of Israel is frightened. இந்த முழு இஸ்ரவேல் படையும் அவனை பார்த்து பயப்படுகிறதான ஒரு அனுபவம். Hallelujah. Hallelujah. What we can do? நாம் என்ன செய்யவே முடியும் இப்பொழுது? Even the king of Israel, Saul, who was very tall, who was himself a tall man, he was afraid of this Philistine. இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் அவன் மிகுந்த தைரியசாலி, பலசாலி, உயரமானவனாய் இருந்தாலும் கூட இந்த அரக்கனாகிய பெலிஸ்தியன் இந்த கோலியாத்தை பார்த்து அவன் நடுங்கி போயிருந்தான். Hallelujah. Hallelujah. Goliath was of the height of 6.5 cubits, 6 cubits and a span. கோலியாத் 6 அடி உயரமும் 1 அடி ஜானும் அவன் சேர்ந்தவனாக ஒரு ஜான் உயரம் உள்ளதனாக அவன் காணப்பட்டான். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. But at this time David says, I will fight this Philistine. What is the reward that one will get if he kills this Philistine? அப்பொழுது தாவீது சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நான் இந்த பெலிஸ்தியனுக்கு விரோதமாக நான் போர் செய்வேன்,
நான் போர் செய்து அவனை மேற்கொண்டால் எனக்கு என்ன பரிசு கிடைக்கும் என்பதாக அவன் சொல்லுகிற ஒரு அனுபவம். Then immediately his brother Eliab gets angry. அவனுடைய சகோதரனான எலியாப் தாவீதின் மேலே கோபம் கொண்டான். Why have you come here? நீ ஏன் இங்கு வந்தாய்? I know the naughtiness and the pride of your heart. வா, உன்னை பற்றி எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். நீ திமிர் பிடித்தவன், மன வைராக்கியம் கொண்டவன் என்று நன்றாக தெரியும். மனமேட்டிமை கொண்டவன் என்று நன்றாக தெரியும் என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். உன்னுடைய துணிகரம் எனக்கு தெரியும், உன்னுடைய மனமேட்டிமையும் எனக்கு தெரியும் என்று எலியாப் தாவீதை பார்த்து தன்னுடைய தம்பியை பார்த்து சொல்லுகிறான். Hallelujah. Hallelujah. And he also says, with whom did you leave those few sheep of yours? நம்முடைய ஆடுகளை யார் வசமாய் விட்டு அந்த வனாந்தரத்திலே நீ இங்கு வந்தனுடைய காரியம் என்னவென்று கேட்கிறார். Hallelujah. Hallelujah. For this only David says, is there not a cause? அப்போதுதான் தாவீது சொன்ன ஒரு காரியம், நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ என்று கேட்கிறார். Hallelujah. Hallelujah. The cause that day was for David to destroy the Philistines. அன்றைக்கு அந்த நாளினுடைய முகாந்தரம் என்னவென்றால் தாவீது அந்த கோலியாத்தை கொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த முகாந்தரம். There is a purpose of God to bring you to attend this prayer. இந்த ஜெப கூட்டத்திற்கும் உங்களை தேவன் அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Today we will see about this purpose with the help of a few verses. இந்த நாளிலும் இந்த முகாந்தரத்தை குறித்து ஒரு சில வசனங்கள் கூட நாம் சேர்ந்து தியானிக்கலாம். Hallelujah. For David's purpose தாவீதுடைய நோக்கம் என்னவென்றால் is told in Genesis chapter 3 verse 15. இதை நாம் ஆதியாகமங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. Hallelujah. Hallelujah. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை When உண்டாவதாக. we study this entire chapter, we can find out that just now Adam and Eve have fell from the grace of God. இந்த முழு அதிகாரத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் ஆதாமும் ஈவும் தேவனுடைய ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ஒரு அருமையான ஒரு இரக்கத்திலிருந்து அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள் பாவம் செய்ததன் மூலமாக. Because they transgressed the commandment of God in eating the forbidden fruit. அது எப்படி என்றால் அவர்கள் தேவனால் விலக்கப்பட்ட ஒரு கனியை அவர்கள் புசித்ததினாலே அவர்கள் தேவனால் அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்ட ஒரு நிலவரம். Hallelujah. Hallelujah. So God he curses the serpent, saying these words. தேவன் அந்த சர்ப்பத்தை அவர் சபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். I will put enmity between thee and the woman. அப்போது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன் என்று தேவன் சொன்னார். Hallelujah. And then I'll put enmity also between your seed and her seed. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று நாம். The seed of the woman is our Lord and Savior Jesus Christ. அந்த ஸ்திரீயின் வித்து யார் என்று சொன்னால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Hallelujah. Hallelujah. And he will bruise the head of a serpent. அவர்தான் அந்த சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Goliath was a part of the seed of the serpent. இந்த கோலியாத் என்று சொல்லப்படுகிறவன் அந்த சர்ப்பத்தினுடைய ஒரு வித்தாக அவன் இருந்தான். Hallelujah. Hallelujah. Because he was a giant. ஏனென்றால் அவன் ஒரு ராட்சதன்.
Hallelujah. Hallelujah. So all giants were descended from fallen angels. இந்த ராட்சதர்கள் என்று சொல்லப்படுகள் விழுந்து போன அவர்கள் தேவ தூதர்கள். Hallelujah. Hallelujah. Because in Genesis chapter 6 verse 2, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இதனை நாம் வாசிக்கிறோம். that time the sons of God looked upon the daughters of men and took wives of them. இந்த தேவ தூதர்கள் அவர்கள் விழுந்து போனவர்கள், அவர்கள் பூமியிலே வந்து மனுஷ குமாரத்திகளை தெரிந்து கொண்டு மனம் முடித்தார்கள். Hallelujah. Hallelujah. And their descendants were the giants. அவர்களுடைய சந்ததியார் தான் இந்த ராட்சதர்கள். Hallelujah. Hallelujah. So David had a very clear idea that Lord Jesus is going to come in the flesh, and his feet is going to be on Golgotha hill outside Jerusalem. தாவீதுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசன ஒரு நினைவு உண்டானது. அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் ஸ்திரீயின் வித்தாய் இருந்து அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்ற ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கப்பட்டவனாக இருந்தார். Hallelujah. Hallelujah. That's why after throwing the pebble at Goliath's forehead, and he immediately goes to him and cuts severes his head. தாவீது செய்த ஒரு காரியம், அவன் கூழாங்கற்களை தன்னுடைய கவனத்தில் ஒன்றை வைத்து அதை கோலியாத்தினுடைய நெத்தி பட்டையை நோக்கி அவன் அடித்த பொழுது அந்த கோலியாத் தரையிலே குப்புற விழுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. And then immediately David goes and beheads him using Goliath's sword. அப்பொழுது தாவீது செய்த காரியம் என்னவென்றால், அவன் உடனே ஓடி சென்று அவன் கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை அவன் அறுத்து போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். And in 1 Samuel chapter 17 verse 54 we read that where he brings the head of Goliath. 1 Samuel 17ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் தாவீதுக்கு பிலிஸ்தியனின் தலையை கொண்டு வருகிறார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது பிலிஸ்தியனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். Hallelujah. Hallelujah. So David knows that Lord Jesus is going to come to Golgotha. தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாயிருந்தது. நிச்சயமாகவே கொல்கதா என்னும் மலைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து அவர் சிலுவையிலே அறையப்படுவார் என்ற ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. He will bruise the head of the serpent. அவர் சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார் என்ற வெளிப்பாடு உண்டாயிருந்தது. Hallelujah. Therefore he brought the head of Goliath to Jerusalem and buried it in Golgotha hill. அதனால் தான் அவன் கோலியாத்தினுடைய தலையை கொண்டு வந்து அதனை கொல்கதா என்ற மலையிலே அவன் புதைத்து வைத்தான். Hallelujah. Hallelujah. That's why in the Gospels we read that the place of Golgotha was the place of a skull. இந்த கொல்கதா என்று சொல்லப்படுகிற அந்த இடம் நாம் சுவிசேஷ புத்தகங்களில் வாசிக்கிறோம். ஒரு மண்டை ஓடுகள் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்லுகிறார்கள். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. David had a good knowledge about the crucifixion. தாவீதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து அவன் ஒரு தெளிவு கொண்டவனாக இருந்தார். Hallelujah. If you have any doubt about David's knowledge, you can read the book of Psalms chapter 22. இந்த தாவீதினுடைய ஞான காரியங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. That clearly he writes
about the sufferings which Lord Jesus would endure almost 1,000 years afterwards. ஆ, அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எப்படி அந்த பாடுகளை படப்போகிறார் என்பதனை குறித்து 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Lord Jesus, his entire body was bruised. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழு சரீரம் அது கிழிக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. And his back was plowed. அவர் முதுகு முழுமையாக உழப்பட்டது. Hallelujah. And all his blood came out. அவருடைய சரீரத்தில் இருந்த எல்லா ரத்தமும் வெளியே வந்து விட்டது. Hallelujah. Hallelujah. So for the sins of the entire mankind. இந்த உலகத்தின் முழு பாவங்கள், மனிதர் செய்த பாவங்களையும் அவர் தன்மையிலே ஏற்றுக்கொண்டார். To bruise the head of that serpent. அந்த ஒரு சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்கு. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The Old Testament is a shadow of the New Testament. இந்த பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And David is the shadow of Lord Jesus. இயேசு கிறிஸ்து தான் தாவீது தான் இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு நிழல். Hallelujah. Hallelujah. Just like in the shadow we cannot see the person clearly. இந்த நிழலில் ஒரு மனித உருவத்தை நாம் முழுமையாக பார்க்க முடியாது. Hallelujah. Hallelujah. Same like that only we cannot clearly see Lord Jesus Christ, but there will be some natures of Lord Jesus. அதே போன்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு முழுமையான உருவமாக நாம் பார்க்க முடியாது. நிழலாக இருக்கின்ற அவரை ஆனாலும் அவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. Just as David had to arise to kill Goliath. எப்படி தாவீது கோலியாத்தை அழிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்டானோ, same like that Lord Jesus Christ was sent to this world to redeem you from your sins. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை பாவ உலகத்திலிருந்து ரட்சிப்பதற்காக அவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஒரு மனுஷகுமாரனாக வந்தார். The fulfillment of this prophecy is that he shed his blood for you so that you can be his bride without spot and holy. அவர் உனக்காக இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தினார். எந்த நோக்கத்திற்காக என்றால் நீ முழுமையாக தேவனிடத்திலே வந்து அவருடைய மனவாட்டியாக நீ மாற வேண்டும் என்பதற்காக அவர் ரத்தம் சிந்தினார். Bride without spot. கரைதிரை அற்ற மனவாட்டியை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தினார். And so that's why the Bible says he that is holy let him be holy. அதனால் தான் வேதாகமம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க கடவுள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. So may the Lord sanctify our spirit, soul and body. நம்முடைய தேவன் தாமே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவாராக. May God bless you all with these words. தேவன் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.